நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்று வலுப்பெறுகிறது புயல் சின்னம். தெற்கு அந்தமான் கடலில் நிலவிய புயல் சின்னம் செவ்வாய்க்கிழமை வலுப்பெறும் எனவும் அடுத்த 48 மணி நேரத்தில் சென்னியார் புயலாக மாறும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷனுக்கு அந்த வெதர் அண்ட் கிளைமேட் இதை வெதர் அண்ட் கிளைமேட்டுக்காக இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஸோ WMO. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் கமிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் கமிஷன் ஆன் ஏஷியா அண்ட் ஸ்பெசிஃபிக். எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது WMOல இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் கமிஷன். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2000ல் பேனல் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புயல் வருவதை எதிர்கொள்வதற்காக அதற்கு பேரிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதற்காக தான் இந்த பேனலை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முதலாக 2004 தான் அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த சைக்ளோனுக்கு வந்து பேரிடப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒனில் அப்படிங்கிற அந்த சைக்ளோனுக்கு ஒனில் அப்படிங்கிற பேர் வந்து இடப்பட்டிருக்கும். ஸோ இதில் எந்தெந்த நாடுகள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 13 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ இந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் 13 நேம்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 169 நேம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைக்ளோன் வரும்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொரு பேரை வந்து அந்த புயலுக்கு வைப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 கண்ட்ரிஸ்